அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இந்தியா முழுக்க டெரிட்டோரியல் ஆர்மிக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் பிசிக்கல்ல செலக்ட் ஆகியிருக்கவங்களுக்கு இன்னைக்கு 12/1/2025 நடைபெற்றுச்சு. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடி அட்டன் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். மேக்சிமம் எல்லாரும் பார்த்தா ஆவரேஜா 35 எபோ அடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் படிச்சிருந்தாலும் இல்லை நல்லா படிச்சிருந்தாலும் 40 எபோ அடிச்சிருப்பீங்க. கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டடி இருந்துச்சுன்னா 45 எபோ கண்டிப்பாக அடிச்சிருப்பீங்க. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் 45 கொஸ்டின்ஸுக்கு மேலே அடிச்சிருக்கிறதா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஏல இன்னைக்கு நடந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிகேல இருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருந்தாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மிலையோ இல்லை நேவிலையோ ஏர்ஃபோர்ஸ்லையோ பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்லையோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கான கோச்சிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்ல ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்டடி அண்ட் ப்ராப்பர் பீஸ்ஃபுல் பிளேஸ் உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் நம்மளோட அகாடமி மாதிரி ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க, 100% ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Where was the NDA headquarters located in? NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் கதக்வால்ஸ்லா, புனே, மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் இன்னைக்கு கேட்டு இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்ததான் பார்த்தா நீரஜ் சோப்ரா அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தா அப்படின்னா ஜாவ்லின் த்ரோ அப்படின்ற ஸ்போர்ட்டோட தொடர்புடையவர். அடுத்ததா தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வினேஷ் குமார் போகத் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தா அப்படின்னா இந்தியன் விஸ்டலர்ஸ் எல்லாருமே பார்த்தா அப்படின்னா ஒலிம்பிக்ல மெடல் ஜெயிச்சவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க டெல்லியில. ஸோ நீங்க அந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வினேஷ்குமார் போகத் அப்படின்றவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் ரெஸ்லர். சரிங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தா அப்படின்னா எந்த ஸ்போர்ட்டோட தொடர்புனா ரெஸ்லிங், அதை பத்தின தொடர்புடையவர். சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா இன் 2001 பிஸ்மில்லா கான் வித் அவார்டு வாங்கினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஸ்மில்லா கான் அப்படின்றவர் என்ன அவார்டு வாங்கினாரு அப்படின்றதான் கேள்வி. 2001 அவர் வாங்கின அவார்டு பாரத ரத்னா அவார்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓல்டஸ்ட் வேதா, இந்தியாவோட ஓல்டஸ்ட் வேதிக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா ரிக் வேதம் தான் இந்தியாவோட மிக பழமையான வேதம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் இயர் இந்தியா செலிப்ரேட்டட் 75th ரிபப்ளிக் டே? இந்தியாவோட 75வது குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? இதுதான் கேள்வி. அதுக்கான சரியான விடை 2024. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். T20 வேர்ல்டு கப் வின் விச் கண்ட்ரி? T20 வேர்ல்டு கப்ப லாஸ்டா எந்த டீம் ஜெயிச்சிச்சு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்டா ஜெயிச்சது பார்த்தா அப்படின்னா இந்தியா. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏடிஎம். ஏடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஸோ இதுதான் ஏடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம். கொஸ்டின்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து, when celebrated ஆர்மி டே? இந்தியன் ஆர்மி டே என்னைக்கு கொண்டாடப்படுது? அதுதான் கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்தா அப்படின்னா January 15. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் இந்தியன் கிரிக்கெட்டர் ஹேவ் பீன் ஹானர்ட் பை தி டெரிட்டோரியல் ஆர்மி? எந்த இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா டெரிட்டோரியல் ஆர்மியால கௌரவிக்கப்பட்டார், கௌரவ பதவி வழங்கப்பட்டார் கேட்டாங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 2 பேரை சொல்லலாம். ஆனா இதுல ஆப்ஷன்ஸ்ல இருந்தது பார்த்தா அப்படின்னா மகேந்திர சிங் தோனி. இதுதான் அதற்கான சரியான விடை. இன்னொருத்தர் இருக்காரு, யார் அப்படின்னா கபில் தேவ். அவரும் பார்த்தா அப்படின்னா டிஏவோட லெப்டினன்ட் கர்னலா வந்து பதவி வகிச்சாரு. இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா மகேந்திர சிங் தோனியும் பார்த்தா அப்படின்னா பாராசூட் ரெஜிமெண்ட்ல லெப்டினன்ட் கர்னலா பதவி வகிக்கிறாரு. சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து மட்டும் பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டினுமே பார்த்தா அப்படின்னா நம்ம நடத்தின கொஸ்டின்ஸ் தான். நான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு நடத்துறது மொத்தமே பார்த்தா அப்படின்னா பசங்களுக்கு ஒரு 160 இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் தான் குறிச்சு கொடுத்தேன். அந்த 30ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு புக்ஸ் எவ்வளவு மெட்டீரியல்ஸ் நம்ம ரெஃபர் பண்றோம்.
ஒரு மினிமம் பேசேஜ்ல இருந்து நமக்கு 4 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் சரிங்களா. ஸோ இதுக்கான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்களும் உங்களோட ட்ரீமான யூனிஃபார்ம் சர்வீசஸ் அப்படின்ற கனவு அடையலாம். ஸோ அதுக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றி அடையலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.